ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற தலைப்பிலே நாம் சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கேட்பதன் மூலமாக ஆவிக்குரிய காரியங்களில் அநேக சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சி இன்றளவும் நம்முடைய கிரியைகளை நாமே சோதித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா இல்லை மனுஷீகமாக இருக்கிறதா என்று சொன்னால் அதை பரிசோதித்து பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மனம் ஈடுபட்டு லயப்பட்டு அந்த காரியங்களை சிந்தித்து தியானித்து அதன்படி ஓடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் நம்மளை எவ்வாறு நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னால் தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், தேவனை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானிங்கள், தேவனோட ஆவியோடு இடைப்படுங்கள், தேவனுக்குரிய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி நீங்கள் கிரியை நடப்பிக்கிறவர்களாக இருங்கள் என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவரால் முடிந்த மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மோடு பேசவும் இடைபடவும் எப்போதும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் இந்த நேரத்தில் தேவனுக்கு ஏற்ற விதமாக திரும்பி இருக்குது என்றே நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இந்த மனுக்களம் சில பாடுகள் உபத்திரங்கள் கஷ்டங்களோடாக ஏன் கடந்து செல்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே நாம் பழைய ஏற்பாடை நாம் பார்க்கும் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவனோடு இடைப்படுவதற்கு சீனாய் மலையிலே 40 நாள் காத்திருந்தார். ஏன் சீனாய் மலைக்கு செல்ல வேண்டும்? ஏன் மக்களோடு மக்களாக இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதா? ஏன்னு சொன்னால் மக்களோடு மக்களாக இருக்கும்போது உலகத்தின் ஆவியோடைய மக்களாக இருக்கிறார்கள். எப்பொழுது ஆதாம் தேவனுக்கு செவி கொடாமல் போனானோ அப்பொழுதே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஜனங்களாக இந்த மனுக்குலம் மாறிவிட்டது. ஆகவே இந்த மக்கள் அவர்களோடு இணைந்து இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இருக்கிறபடினால் சீனாய் மலையிலே ஏறி 40 நாள் தேவனுக்காக காத்திருந்தார். அப்பொழுது மோசையுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்து கொண்டது. அந்த கணத்தில் தேவன் முகமுகமாக மோசைக்கு தரிசனமாகி இந்த ஜனங்களுக்கு நீ நியாயப்பிரமாண கட்டளைகள் என்று ஒரு 10 கட்டளை கொடுத்தார். இதை நீ சொல்லி இந்த ஜனங்களை சீர்திருத்தம் பண்ணு, அவர்கள் பாவம் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இன்றளவு மனிதர்கள் அதற்கு செவி கொடுத்திருக்கிறார்களா? பாவம் என்றால் என்ன என்பதை அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை குறித்து சிந்திப்பதற்கு நேரம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கிரியைகள் நம்முடைய கிரியைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால் பாவம் நிறைந்த கிரியைகளாக இருக்கிறது. பாவம் என்று சொல்லும் பொழுது சுயநலமாக வாழ்வதே பாவம் என்றே வேதம் சொல்கிறது. நாம் சுயநலமாக வாழ்ந்தாலே அது பாவம்தான். ஏனென்று சொன்னால் தேவன் விரும்புகிற காரியம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் நம்மை உருவாக்கியிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தின் முடிவிலே ஒரு கூட்ட ஜனங்கள், அதாவது ஜனங்களை நியாயந்திருக்கும் பொழுது, ஆத்மாக்களை நியாயந்திருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு இடதுபுறமாகவும் ஒரு கூட்ட ஜனங்கள் வலதுபுறமாக நிற்பார்கள் என்று மத்தேயு எழுதின நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அதில் வலது பக்கமாக நிற்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்களுக்காக உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்று சொல்வார்கள். இடதுபுறம் ஜனங்களை நிற்கிற ஜனங்களை நீங்கள் பாதாளத்தில், அதாவது நரகத்துக்கு நேராய்
நடைய கட்டுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இவர்கள் என்ன கிரியை நடப்பித்தார்கள் என்று சொன்னால், நான் பசியாக இருந்தேன், என்னை பசியை போக்கினீர்கள். தாகமாக இருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இப்படியாக ஒரு பட்டியல் சொல்வார். எப்பொழுது ஆண்டவரே நீர் வியாதியாக இருந்தீர் அப்படின்னு பண்ணும்போது, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வியாதியாக இருந்தால் அவனுக்குள் நான் வாசமாக இருக்கிறேன், அது நானாகத்தான் அங்கே இருந்தேன். ஆகவே காவலில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளும் நான் இருக்கிறேன். வஸ்திரமில்லாமல் அலைந்து திரிகிற ஒரு மனிதனுக்குள்ளாகவும் நான் இருக்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் எதாய் செய்தீர்கள் என்றால் அது எனக்கே செய்தீர்கள். ஆகவே இன்றளவும் இதுவெல்லாம் சுயநலம் அல்ல. சுயநலம் இல்லாத, தன்னலம் கருதாது பிறர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு ஏற்ற கிரியை. இந்த கிரியை நாம் நடப்பிக்கிறோமா என்று சொன்னால் அதற்கு நேரம் இல்லை, நானே குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆவியோடு முதலாக இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எளிதாக இந்த உலகத்திலே நமக்கு ஒரு நடைமுறை ஒன்று படித்து வச்சிருக்காரு. ஆலய ஆராதனைகளிலே பங்கு கொள்வது, ஒரு குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பது, இல்லை ஒரு குழுக்களாக இருந்து ஜெபம் பண்ணுவது, தனித்து வேதம் வாசிப்பது, தனித்து ஜெபிப்பது, இல்லை என்றால் இன்றைய மீடியாக்கள் யூடியூப்பில் போய் அநேக ஊழியக்காரங்களுடைய செய்திகளை கேட்பது, இல்லை பரிசுத்தங்களுடைய அநேக புத்தகங்கள் இருக்குது இதை வாசிப்பது, இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய ஆவியோடு இடைபடுகிறோம். அப்பொழுது தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசமாகிறது. அந்த தருணத்தில் தான் பவுல் சொல்வார், அதாவது நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்தவர்களாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். எப்பொழுது தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் வருகிறதோ அப்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உலகத்தின் ஆவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மறிக்கிறவர்களாக மாறுகிறோம். சுயநலமாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபட்டு மற்றவர்களுக்கும் நாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறுகிறோம். இப்படி மாறும் பொழுது தான் நாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி பெறுகிறோம். தேவனை புறக்கணித்தோம் என்றால், தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய ஆவி மனுஷிக ஆவியாகத்தான் இருக்கும். அது தேவனோடு இடைப்படாமல் தனித்தே இருக்கும். சுயநலமாய் வாழ்ந்து இந்த உலகத்தின் முடிவிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களாகத்தான் நாம் மாறிவிடுவோம். ஆகவே இந்த வீடியோவை பார்த்த கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று முதல் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாகவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் மாறுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.